ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன பாட்டில் கொஞ்சம் பாதி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் பாதி பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் அப்போவே, இப்போ நிறைய 5 நிமிஷம் இருக்கிறனால 2ஆக போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி தான் 2 வீடியோ எடுத்து போடுறேன். இது ஆஞ்சநேயர் சிலை இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா தனியாக அதுக்கு ஒரு மண்டபம் கட்டி சூப்பராக இருக்குது. ஆஞ்சநேயர் சிலை, அனுமார் சிலை, இது அனுமார் சிலை சூப்பர். இது இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்கள் அந்த உள்ளது. அதுக்கு தனியாக மண்டபம் கட்டி அதுக்கு தனியாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சிங்கப்பூரில் இது மாதிரி கோயிலெலாம் சூப்பராக பண்ணிச்சிருக்காங்க. எல்லா கோயிலும் அப்படி தான் இருக்கும். ஒரு வேலை எடுத்தேன், வீடியோ போடுறேன், உங்களுக்கு பாருங்கள். அப்படி இருக்கணும். சிங்கப்பூருக்கு வந்தால் தெரியும், வராதவங்க பார்ப்பாங்களே, அவங்க தெரிஞ்சவங்க. ஸோ இப்படிலாம் இருக்குங்க சிங்கப்பூர் கோயிலெலாம். நம்ம இங்கே மாதிரி ஒருத்தர் வந்தால் தெரியும், ஓகே தெரியும், சரி சிங்கப்பூரில் அப்படிலாம் தெரியும், இருக்க வைக்கிறது போதுன்னு தெரியும். நம்ம சில ஆள் வர முடியாமல் சில ஆள் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் இது வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி இருக்குன்னு சிங்கப்பூரில் கோயிலெலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு சாமி சேலை, இந்த 53 சேலை இதெல்லாம் தனியாக ஒரு எல்லா கோயிலும் இந்த மாதிரி தனியாக வச்சுருப்பாங்க. தனியாக ஒரு அறை வச்சு அதை வச்சுருப்பாங்க. அடுத்து சாப்பாடு கிளம்பியாச்சு. காலை டிஃபன் சாப்பாடு போட்டாங்க. அதான் மக்கள் கீழே ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க மக்கள். நம்மளும் கீழே ஒன்று காலைல வயிற்ற பிடிச்சிக்கிதே பொண்ணு போட்டாங்க. பார்த்தா பொங்கல், கோப்பி, வடை, கேசரி, சிறப்பான சாப்பாடு காலையில் சாப்பிட்டு. இதெல்லாம் வெளியில் உள்ளது கோயில். நான் போய் ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் கும்பிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆமாம், இதெல்லாம் அங்கே 2 லெஃப்ட்லையும் ரைட்லையும் வந்து போய் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு முகப்பு எடுக்கணும்னு எடுத்தேன். முகப்பு பார்த்தீங்களா, முகப்பு தான் முகப்பு. சூப்பராக இருக்குது. இந்த முகப்புள்ள வண்டவங்க கோப்பம் நல்லாயிருக்கு. நல்லா வெயிலுக்கு அதுக்கும் மஞ்சள் இருக்கும். சூப்பராக அப்படியே தக்கன்னு மின்னுது அப்படியே கோல்டு கலரில். ஆனால் நம்ம ஏரியாவில் இது மாதிரி கலர் அடித்து நான் பார்த்தேன். நம்ம ஊரில் கலராக அடிச்சிருப்பாங்க. ஆனால் சிங்கப்பூரில் மேக்ஸிமம் கோயில் இப்படி தான் இருக்குது. இந்த இப்போட ஒரு கோயில் கிருஷ்ண கோயிலுக்கு மோசம் பண்ணாங்க. அந்த கோயிலும் இப்படி தான் இருக்குது. அது ஒரு நாள் வீடு எடுத்து போடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்து ஒரு காலைல டிஃபனு கொடுத்தாங்க. ஒரு சாப்பாடு போட்டுட்டு லைட்டாக அப்படியே வந்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சாப்பாடை வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கடைக்கு போகிறேன். ஏதோ முருகன் சாமி தயால ஏதாச்சும் இன்றைக்கி பார்த்து நல்லாயிருக்கும். ஓகே, முக்கியமான இடத்துக்கு கடைக்கு போகிறேன். அது ரொம்ப தூரம் இருக்குது, நடந்து போகணும். வண்டி அங்கிட்ட தான் பார்க்கிங் பண்ண போனேன். பார்க்கிங் கிடைக்கல. அதான் எங்களுக்கு ப்ளோக்கில் வீட்டுக்கு கொண்டாந்து போட்டு இப்போ நடந்து போயிட்டு என் கடைக்கு கொஞ்சம் தூரம் போகணும். அந்த கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன கடை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போல் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்பர் கடை. இந்த போடின்னு சொல்லுவாங்க, போடி லாட்ரி கடை, லாட்ரி நம்பர் கடை. அதான் லாட்ரி எடுக்க வந்து இதில் இந்த பாருங்கள், லாட்ரி எடுக்க நிற்கிறவங்கலாம். அதான் அந்த வீடியோவில் அந்த கடை. இதுதான் அந்த சீட்டு நம்பர் அங்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அடிக்கணும்னு எல்லா சாமியும் வேண்டிங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி. அதான் சைனீஸ்காரன் உட்காந்து சாப்பிட்றாங்க ஹோட்டலில். எல்லாமே நம்ம இந்தியா ஹோட்டல் இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு மூலில் இருக்குது இந்தியா ஹோட்டல் இருக்கும். நிறையா இருக்கும், சின்ன நிறையா 10 ரூம் மாதிரி. அதில் என்ன பண்ணுவாங்க அப்புறம் சைனீஸ் கொஞ்சம் சாப்பிடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.